ஹாய் ஸ்வேதா. ஹாய் வினோ. யார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்லை வினோ, ரொம்ப குழப்பமா இருக்கு வினோ. அதான் என்ன குழப்பம் சொல்லு. அது என்னன்னா, என்னோட சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு ஞானமா முடிவதுக்கு தெரியாம இருக்கு வினோ. ரொம்ப கன்ஃபியூஸா பயமா இருக்கு. இப்பவே எப்படின்னா எனக்கு வளர வளர நிறைய பிரச்சனை வரும்போது எப்படி ஞானமா முடிவெடுப்பேன், எது ரைட்டுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால எனக்கு ரொம்ப குழப்பமாவும் பயமாவும் இருக்கு வினோ. இவ்வளோ ஈஸி क्वेश्चन கேட்க ஸ்வேதா. நீ ப்ரேயர் பண்ண, ஏசப்பா உனக்கு ஞானம் கொடுக்க போறாங்க. என்ன சொல்லுத வினோ? ஏசப்பட்ட ஞானத்தை கேட்டா கொடுப்பாங்களா? ஐயோ, இது கூட தெரியாத ஸ்வேதா. பைபிள்லயே போட்டிருக்கு, உங்களுக்கு ஞானம் தேவைன்னா ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணி ஞானத்தை வாங்கிக்கோங்க. அதே போல சாலமோன் ஒரு பெரிய ராஜா. அவங்களே ஞானம் தேவைப்படும் போது ஏசப்பட தான் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு அளவில்லாத ஞானம் கொடுத்தாங்க ஏசப்பா. அதே போல உனக்கு ஞானம் தேவைன்னா ஏசப்பட ப்ரேயர் பண்ணு. அது உனக்கு ஏதாவது பிரச்சனைல உனக்கு சால்வ் பண்ண முடியலன்னா அதுக்கும் ஏசப்பட ஞானம் பண்ணு. ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கா. புரியுது வினோ. அப்ப நான் இனி ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கறதுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். என்ன பிள்ளைகளா, நீங்களும் டெசிஷன் எடுக்க ஞானம் இல்ல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் ஞானத்தை தருகிறவன். ஜெபம் பண்ணுவோம். இந்த சண்டே கிளாஸ் கிருபையா தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் முன்ன நின்று நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். டான்ஸு பாடல்களை தேவன் கிருபையா, அந்த ஸ்டோரி பப்பல் ஷோ வசனத்தை தேவன் கிருபையா ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆகியானவரை கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த டாபிக் ஆண்டவரை நீர் ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை தகப்பனை நம்ம நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் ஞானத்தை தருபவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆவியானவரை ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவு சம்பாதி சொன்ன மாதிரி தகப்பனை நடக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் தகப்பனை கேட்டு அதன்படி நடந்து ஆவியானவரை உமக்குள்ள வளர தேவனை கிருபை செய்ய டாடி. ஆவியானவரை இன்னும் ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா. பார்க்குற பிள்ளைகள் டாடி, சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவை இதை கண்டு பயனடையும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த சண்டைகளுக்கு நீர் ஆண்டவரை வெறுமையாக போகாதபடி டாடி நீர் ஆண்டவரை முன்ன நின்று நீர் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் பொறுப்படுத்து வழி நடத்தும் ஏசுக்குமா ஜெபம் கேட்கிற ஜீவ நல்ல பிதாவே. செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஒரு சுத்துவேன், இயேசப்பா தூக்குவேன், ஒரு சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசுப்பாவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா. ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத
கழுத குட்டி நான், ஏசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டி நான். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். என் மேல ஒருவரும் ஏற விட மாட்டேன், என் பக்கத்தில் ஒருவரும் சேர விட மாட்டேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசப்பா தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசுவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பா சுமந்து செல்லும் கழுத குட்டினா. பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். வசன பாடி ஊரெல்லாம் சுத்துவேன், என் மேல ஏற்றி சங்கீதம் பாடுவேன். இயேசுவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன், இயேசப்பாவை தூக்குவேன், ஊருலா சுத்துவேன். கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா, கழுத குட்டினா, கழுத குட்டினா, இயேசப்பாவை சுமந்து செல்லும் கழுத குட்டினா. வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். இன்னைக்கு நம்ம RPTM சண்டே கிளாஸ்ல என்ன தலைப்புல கதை பார்க்க போறோம் தெரியுமா? கர்த்தரின் ஞானம் அப்படின்ற தலைப்புல ரொம்ப அழகான ஸ்டோரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான கிளி இருந்துச்சாம். அந்த கிளி வந்து ரொம்ப, கிளினாலே ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் அந்த கிளி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனுடைய அந்த அந்த கிரீன் கலரும் அதனுடைய வாயும் அது ரொம்ப அழகா இருக்கும். என்ன ஆயிட்டு அப்படின்னா, திடீர்னு அந்த அந்த காட்டுக்கு ராஜா இருக்கிற அந்த சிங்கம் வந்து சொல்லிச்சான், உங்க ஒவ்வொருத்தரையா நான் வந்து கூப்பிட்டு சாப்பிட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து போய் போய் ஒவ்வொரு இடமா போய் மானையும் ஆடையும் எனக்கு வந்து வேட்டையாடி சாப்பிடவே முடியாது. அதனால நீங்க இந்த காட்டுல நீங்க வாழணும் அப்படின்னா ஆப்பஸ்ல நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடணும் உங்களுக்குள்ளே, யாரு சிங்கத்தின் கொகைக்குள்ள போறா, யாரு ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட யாரு போய் நம்ம சிங்கத்துக்கு நம்ம உணவாக போறோம் அப்படின்ற எல்லாமே நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிட்டான். அந்த 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 காட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே டென்ஷன். அந்த குரங்குக்கும் டென்ஷன், மானுக்கும் டென்ஷன், ஆடுக்கு கழுதைக்கு எல்லாருக்குமே டென்ஷன். இந்த ராஜா எப்படி பண்ணுதாரு, இப்படி சோம்பேறியா யாரு இருப்பா, அவருக்கு வேணும்னா அவரே போய் வேட்டையாடி சாப்பிட வேண்டியதானு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம குகைக்கே இனிமேல் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போகவே இல்லையா குகைக்கு. ஆனா அந்த நரி என்ன பண்ணுச்சான், அந்த தண்ணியையும் குடிக்கவே விடலையாம் எந்த விலங்குகளையும். நீங்க யார் ராஜாவின் கொகைக்கு யாரையுமே நீங்க உணவா போகவே இல்லை அப்படின்னு தண்ணி குடிக்க விட மாட்டாங்களாம், அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்களாம், அப்படியா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப உடனே இந்த கிளிக்கு வந்து ஒரு யோசனை வந்துட்டு, ஏன்னா நிறைய மிருகங்கள் இருந்தாலும் ஞானம் யாருக்கு வந்துச்சா, அந்த கிளிக்கு மட்டும்தான் ஞானம் வந்துச்சான். என்னன்னே தெரியல, அந்த காட்டுக்குள்ள ஒரு அபாண்டனான ஒரு இடம் இருந்துச்சாம். அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கிணறு இருந்துச்சாம். அப்ப அந்த கிணத்துக்குள்ளதான் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு போய் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்களாம். அப்போ அந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள பார்த்த உடனே கீ கீன்னு சவுண்ட் கேட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னா, அந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகுது. உடனே இந்த கிளி என்ன பண்ணுச்சா, ஃபர்ஸ்ட் நீங்க யாருமே நீங்க போக வேண்டாம், சிங்கத்தின் கொகைக்கு அந்த சிங்கத்துக்கு உணவா நீங்க யாருமே போக வேண்டாம், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரண்டா என்ன பண்ணிட்டு அந்த கிளி வந்து கொகைக்கு போயிட்டு, உடனே அந்த அந்த சிங்கம் வந்து அந்த கிளிய பார்த்து ஒரே சிரிச்சிருன்னு சிரிச்சுச்சான். சிரிச்சுட்டு சொல்லிச்சான், நீ வந்து இவ்வளவு பெரிய வயிறு இருக்க எனக்கு இந்த கிளி எனக்கு எங்க போய் சேரும் அப்படின்னு. அந்த கிளி சொல்லிச்சான், ஐயோ ராஜா, நான் வந்து உங்களுக்கு உணவாக நான் வரல,
உங்களுக்கு தெரியுமா இந்த காட்டுக்குள்ளே உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆளால முடியுது தெரியுமா? அதுக்கப்புறம் உடனே சிங்கத்துக்கு உடனே கோவம் வந்துட்டு, யாரு எனக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கானா, யார் அவன், எனக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லி இந்த கிளி சொல்லிட்டான், இல்ல ராஜா இங்க இல்லவே இல்ல, அது வந்து அந்த அபாண்டடான பில்டிங்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி என்ன பண்ணிச்சா அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போயிட்டான். பாருங்க ராஜா, நீங்க அந்த கிணற பார்த்து நீங்க உள்ள பார்த்து உருமுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இது வந்து கரிச்சிச்சு உருமிச்சான் அதை பார்த்து, அந்த கிணற பார்த்து. உடனே அந்த கிணறுல இருந்து என்ன வந்துச்சு, எக்கோ வந்துச்சு ரிட்டர்ன். அந்த எக்கோ கேட்ட உடனே கிளி சொல்லிச்சான், பாத்தீங்களா ராஜா, உங்களை பார்த்தே அது கெரிச்சிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. ரிட்டர்ன் அதை பார்த்து கெரிச்சிச்சான். பார்த்த உடனே ரிட்டர்ன் அதுக்கு எக்கோ வந்துச்சான். பாத்தீங்களா ராஜா, விடவே கூடாது, அது உள்ள குதிச்சு நீங்க வந்து விடவே செய்யாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி என்ன பண்ணுச்சான், உசுப்பேத்திட்டே இருந்துச்சான். உடனே ஒரு ஸ்டேஜ்ல அந்த சிங்கம் வந்து அந்த கிணத்தை பார்த்து கெரிச்சிக்க, அது எக்கோ வர, இது கெரிச்சிக்க, இது எக்கோ வர. ஒரு டைம் அதுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, என்ன பார்த்து நீ கெரிச்சிக்க உனக்கு எவ்வளவு துணிகரம் சொல்லி அந்த கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். அப்போ நான் என்ன சொல்றேன் பிள்ளைகளா, தேவனுடைய ஞானம் எப்படி தெரியுமா, நமக்கு வந்து அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள். சில நேரம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருப்போம், நம்மளால படிக்க முடியாது. சில நேரம் அந்த அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி பண்ணுவோம், அது நமக்கு புரியாது. சில பேருக்கு வந்து பிசிக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது. அப்படி நிறைய சப்ஜெக்ட்கள் இருக்கும். ஆனா நம்ம வந்து எவ்வளவு ஞானமா நம்ம வந்து நடந்துகிடணும். ஒரு கிளிக்கு இருக்கிற ஞானம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த காட்டுக்குள்ள அநேக மிருகங்கள் இருந்துச்சான். ஆனா அநேக மிருகங்களை காட்டிலும் அந்த கிளிக்கு மட்டும்தான் அவ்வளவு ஞானம் இருந்துச்சான். அந்த சிங்கம் அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அந்த காடை என்ன ஆயிட்டுன்னா நல்ல ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருந்துச்சான். அதான் பைபிள்ல ஒரு வசனமே சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆனால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு சம்பூர்ண ஞானத்தினால் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. நீங்க வந்து டியூஷன் போகலாம், நீங்க வந்து காலேஜ் போகலாம், நீங்க எங்கனாலும் போகலாம். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க கடக்கணும் அப்படின்னா நமக்கு தேவ ஞானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாலமோன் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது சாலமோன் என்ன கேட்காரு, எனக்கு ஞானம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் முழுசு நீங்க படிச்சீங்கன்னா அவர் ஞானத்தை குறிச்சு அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. பிரசங்கியை நீங்க வாசிங்க அப்படின்னா ஞானத்தை குறிச்சு அவ்வளவு எழுதியிருப்பாரு. அதனாலதான் நமக்கு வாழ்க்கை இந்த உலகத்துல இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா தேவ ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா பிள்ளைகளா? ஐடென்டிஃபை பண்ணிக்கிடணும், யார் எந்த ஸ்பிரிட்ல நம்மகிட்ட பேசுறா, யார் எந்த ஸ்பிரிட்ல நம்ம கிட்ட பழகுறா, இவங்க கூட நம்ம இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஞானம் நமக்கு தேவை. இது எங்க இருந்து வரும்? சம்பூர்ண ஞானம் எங்க இருந்து வரும்? ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வரும். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? கண்ணை மூடுங்க, எல்லாரும் கைகளை கூப்புங்க, ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸை அப்பா ஸ்தோத்திரம், இந்த டாபிக்ல எடுக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஞானத்துல குறைவுள்ளவனானால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் உனக்கு சம்பூர்ண ஞானத்தினால ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், படிப்புலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியே இருக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்துல குறைவுள்ள பிள்ளைகளா இருக்கிற அந்த பிள்ளைகளை என் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தினால நிரப்புவீராக, சம்பூர்ண ஞானத்தினால நிரப்புவீராக தகப்பனே. இந்த சண்டே கிளாஸை எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், டாபிக் எடுத்து அபிரேகாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நம்ம வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுங்க. Proverbs chapter 2 verse 6. For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. இன்னொருக்கா பண்ணலாம். Proverbs chapter 2 verse 6. For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பிரித்தியான அழகான கியூட்டான சிங்கி வந்திருக்கேன். ஐயோ சிங்கி, என்ன சிங்கி இன்னைக்கு இவ்வளவு அழகா பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்க? அக்கா, அட வந்து காலிட குட்டினா அப்படின்னு எல்ரினா பாப்பா ஆடிட்டு இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவ அழகா சிரிச்சு
சரி சிக்கி, அட சொல்லக்கூடாது, இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க. எனக்கு வெக்கமா வருதுக்கா. சோ ஆமா தானே பிள்ளைகளா, இன்னைக்கு சிங்கி ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா பிள்ளைங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சோ ஓகே ஓகே, அதே ஹாப்பில இன்னைக்கு நீ என்னெல்லாம் கத்துக்கிட்ட சொல்லு பாப்போம். அக்கா, இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டேன்க்கா. நிறைய கத்துக்கிட்ட, ஓகே, என்னெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லு, அப்பதானே பிள்ளைகளும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான டாபிக்கா. அந்த டாபிக் என்னது தெரியுமா? ஞானத்தை தருகிறவர். ஆமா சிங்கி, நம்மளோட ஏசப்பா எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆனா நீயும் நானும் ஞானத்தை கேட்டா கூட உடனே தருவாங்க தெரியுமா? ஆமாக்கா, மீனொலின் அக்கா இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, ஸ்வேதா அக்காட்ட பேசிட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிளா எவ்வளவு அழகா சொன்னாங்க. சாலமோன் ராஜா ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது ஏசப்பா கிட்ட கேட்டாங்க, ஏசப்பா நீங்க எனக்கு எதுவுமே தர வேண்டாம். அவங்க என்ன செல்வம் வேணும்னா கேட்டாங்க, அவங்க என்ன பங்களா வேணும்னா கேட்டாங்க. அப்படி எதுவுமே கேட்கலக்கா. அவங்க கேட்டது என்னது? ஞானம். ஆமா சிங்கி, அதனாலதான் அவங்க ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்தாங்கக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க அந்த அரண்மனையில இருக்கும்போது அப்போ ஒரு குழந்தைக்கு 2 அம்மாமார்கள் சண்டை போடுவாங்க. அந்த சீன் தெரியுமாக்கா? அந்த சீன்ல சாலமோன் ராஜாக்கு எவ்வளவு ஞானம் இருந்துச்சுன்னா, அவங்க அம்மா எவ்வளவு ஒரு இமோஷனல் கனெக்டடா இருந்தது. அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க எப்படி கரெக்டான அம்மாவை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா சிங்கி, கரெக்ட் சிங்கி. ஏன்னா இது நம்மதான் இந்த உலகத்துல படிச்சு அப்படி இப்படி சம்பாதிக்கிற ஞானம் இல்ல, இது தேவனால் வருகிற ஞானம். அப்ப எப்படியும் பிரைஸ்லெஸ் தானே? ஆமாக்கா, ஞானத்தில் நிறைய இருக்குக்கா. ஆமா சிங்கி, அதனால இப்போ என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய டைம் உண்டு. ஆமா, அதனால நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ எனக்கு இது படிக்க வர மாட்டேங்க, எனக்கு ஐக்யூ பவர் ரொம்ப கம்மியா இருக்குது, எனக்கு மண்டையில ஞானமே இல்லையே. ஏன்னா நீங்க எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. நீங்க ஏதாச்சும் படிக்கலன்னா, ஏதாச்சும் நீங்க தெரியாம தப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்க அம்மா எப்படி ஏசுவாங்க? அறிவு கெட்ட நாய், அப்படிதானே உங்களை ஏசுவாங்க. மம்மி இப்படியே திட்டுவாங்க சிங்கி ஒண்ணு. ஆமாக்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது நீங்க சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவீங்களா? ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கலாம், அப்போ உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுக்கா. அப்படி எதுவுமே கிடையாது பிள்ளைங்களா. எல்லாருக்குமே ஏசப்பா சமமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் 1300 கிராம் மூளையை தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ஸ்பெஷலான கிட்ட ஏசப்பாக்கு இருக்கணும்னா நல்லா ஜெபிங்க, நல்லா பைபிள் படிங்க, ஞானத்தை ஏசப்பாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க எதுலயுமே பேக்வர்டா இருக்கவே மாட்டீங்க. எந்த ரீசனால? ஏசப்பாவோட ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுனால நீங்க படிப்புலயோ உங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ்லயோ எதுலயுமே பேக்ல இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லா பிரேயர் பண்ணுங்க, அது மட்டும் போதும். ஆமா பிள்ளைகளா, சிங்கி சொன்னதை நீங்க 100% ஃபாலோ பண்ணாலே போதும் பிள்ளைகளா. அதனாலதான் இப்போ அபினேகாக்கு எதுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னு நினைக்கீங்க? ஏன்னா அவங்க பிரேயர் பண்றாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னு நினைக்கீங்க? ஏன்னா நாங்க பிரேயர் பண்றோம். ஸ்வேதா அக்காக்கு அவங்க பேர் என்னது?